அவன் சர்வதேச கைக்கூலிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை கேளுங்க. உமாபதி மூத்த பத்திரிகையாளர் எத்தனை போராட்டத்துல வந்து நின்றுப்பாரு. சீமானண்ண வந்துட்டு பாலாவை உயர்த்தி வந்துட்டு நிறைய பேசியிருக்காரு. நீங்க வேணாலும் போய் பார்க்கலாம். அவரை அதை வாசிச்சு காட்டுறாங்க. வாசிச்சு காட்டி வரிக்கு வரி வந்துட்டு சீமான ஓட்டுறாரு, வரிக்கு வரி பாலாவை ஓட்டுறாரு. பாலா வந்து நான் பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச பையன் அப்படிங்கறதுனால போன் எல்லாம் பேசிட்டேன். எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அவர் ஒரு பெரிய கட்சி சார்ந்துதான் இருக்காரு அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. நீங்க அறிக்கை விட்டோன்னு தெரியுது. ஏன் இந்த மனுஷன் எப்படி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு போயிட்டாரு? என்ன ஆச்சு இவருக்கு? அவ்வளவு ஆப்போசிட்டா மாறுற அளவுக்கு பாலா என்ன பாவம் பண்ணான்னு தெரியலையே. நிறைய கேள்விப்படுறாங்க. நேஷனல் லெவல்ல கூட சில பொலிட்டிஷியன்ஸோட அவருக்கு வந்து நிறைய இது இருக்கு. அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆதரவு யாருக்குமே தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு கூடுதல் 10 பேருக்கு தெரியுதுன்னா கேபி பாலா 10 பேருக்கு தெரியுது. உண்மையிலேயே சீமானை எதிர்ப்பதாக பாலாவை எதிர்க்கிறார்களா அல்லது பாலா வளர்ந்துட கூடாது என்பதற்காக எதிர்க்கிறார்களா? இதெல்லாம் எனக்கு தெரியல. ஃபீஸ் கட்டல அப்படிங்கிற பட்சத்துல எந்த பொண்ணு ஒரு வீடியோ போடுது, அதை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டிட்டு அந்த பொண்ணையும் கிளாஸ்ல பார்த்துட்டு அழகா ஹாய் சொல்லிட்டு போற அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா? அந்த நேரத்துல நான் பாலாவை அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல அண்ணனா இல்ல அப்பாவா பார்த்தேன். ஏன் உங்க பார்வையில மட்டும் இவ்வளவு கேவலமான சிந்தனைகளும் கேவலமான சந்தேகங்களும் மட்டும் எழுது? பாலாவை பத்தி யார் பேசி இருந்தாலும்